தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபோட்டோஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது என்ன எடிட்னு பார்த்தீங்கன்னா PhotoLab யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ஃபுல்லாக எல்லோ கலரில் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு எடிட் பண்ணி எல்லோரும் வாட்ஸ்அப்பில் டிபியை வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா PhotoLab அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த PhotoLab ஆப்குள்ளே எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் மட்டும் எடிட் பண்ணுறதுக்கு இல்லை, அதை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படியெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் இருக்க எல்லா எஃபெக்ட்டுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதுதான் ஸோ இங்கே ட்ரெண்டிங் சொல்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் அது மாதிரி பண்ணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆரோ மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த ஃபோட்டோ எடிட் ஆகி உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துரும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஃபோட்டோ பக்காவாக எடிட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் சூஸ் பண்ணால் போதும், மற்ற எல்லா வேலையுமே இந்த ஆப்பே பார்த்துக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.